शांति 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 बोली श्री महाकालिया परमेश्वरिया विद्यमान रागप्रिया कल्याणी रागम विद्यमान कालप्रिया पंचनिर्धारणौदार्य विद्यमान அம்மையே அப்பா அம்மையே அப்பா உப்பில மணியே அன்பில் விளைந்த அறமுதே பொய்மையை பெருக்கி பூத்தனை சுருக்கும் பூத்தனை தலையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தே எங்களும் தருளி நீத்தே சொத்துணை வேதியங்கோதிவானவன் பொற்றுனை திறந்தடி பொருந்த கை தோழ கட்டுனை பூர்த்தியோர் கடலில் பாற்றினோம் நத்துணையாவது நமச்சிவாயவே நத்துணையாவது நமச்சிவாயவே வேறொரு தோளில் பங்கன் விடமுட கண்ட மிக நல்ல வினை தடவி மாசருதிங்கள் கங்கை முடிவேலங்கள் குளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்புரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கலையாத கல்வியும் குறையாத வயதுவோ கவடுவாரானப்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவன் மனைவியும் தவறாது சந்தானமும் தாளாத கிட்டியும் மாறாத வார்த்தையும் தரைவாரா கொடையும் கொலையாத நிதியமும் போடாத பொருள் துன்பமும் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் நம்பின் புரிய கொண்டோ ஒத்து வந்தாய் ஆயாய் அருவாயனது வந்தையே ஆதி கடவுளின் வாழ்வே அமதி சுரூபாக அகலாது சுகபாணி அருள்வாயினே அபிராமியே உதிக்கின்ற செங்கதே திலகமுணருடைய மதிக்கின்ற மாணிக்கும் மாதுளம்போது மலர்க்க மலை துதிக்கின்ற மென்கொடி குங்கும தோயம் என்ன துதிக்கின்ற மேனி அபிராமேந்திரன் விழுந்துனையே. அன்பார்ந்த பக்தகோருமேந்தர்களே, ஸ்ரீ மகாகாளியம்மனுக்கு 33ஆம் ஆண்டு வருடாந்திர திருவிழா நேற்று தினமான 7/6/2024 வெள்ளிக்கிழமை நேற்று அம்பாளுக்கு சிறப்பான விசேஷ ஹோம அபிஷேக அலங்கார பூஜையுடன் கூடிய காப்பு கட்டுதல், கொடியேற்றுதல்,
சிரமம்பாதிப்பு இந்த நிகழ்வெல்லாம் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்பாளுக்கு விசேஷ ஹோம அபிஷேக பூஜைகள் தினந்தோறும் நடைபெறும். அன்றைய தினமான இன்று 8/6/2024 இன்றைக்கு சனிக்கிழமை இன்றைய உதயதாரர் மேடம் சிவகாமி குடும்பத்தினர், திருமதி கனராஜ் சரஸ்வதி குடும்பத்தினர் குறித்த மன்றையும் வாழ்த்துகளிலும் சிறப்பு தெரிவிப்பதுகிறோம். அதே போல நாளைய உதயதாரர் 9/6/2024 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைய உதயதாரர் திருமதி சத்து கணேஷ் கனகரத்னம் குடும்பத்தினர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடாந்திர திருவிழா இந்த ஆண்டு 33ஆம் ஆண்டு வருடாந்திர திருவிழா நேற்று முதல் தொடர்ந்து 17 நாட்கள் எங்கள் ஆலயத்தில் மற்றும் 2 மணிக்கு விசேஷ ஹோம அரிசி அலங்கார பூஜைகள் நடைபெறும். அதே போல நமது இந்த பக்தர்கள்லாம் பால்குடம் எடுக்கிறது கேட்டிருந்தீங்க. நாங்கள் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஒரு சிலர் அதை சரியாக பார்க்காம கேள்வி கேட்குறீங்க. அதனால பக்தர்களுக்கு பால்குடம் எடுக்கிறதுக்கு 2 நாட்கள் நமது ஆலயத்தில் அனுமதி இருக்கு. அந்த 2 நாட்களானது என்னன்னா 21/6/2024 வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு பக்கத்துல நம்ம ஆதீஸ்வரன் ஆலயத்தில் அது பக்கத்துல நாகேஸ்வரன் சன்னதி இருக்கு. அந்த சன்னதியிலிருந்து 12 மணிக்கு நம்ம ஆலயத்தில் அந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நம்ம ஆலயத்தை வந்து அடையும். இதுல என்னன்னா டைமிங்லாம் இல்லை. அந்த நேரங்கள்ல வராங்கல்ல 12 மணிக்கு கிளம்பி வரக்கூடிய அனைத்து பால்குடங்களும் அபிஷேகம் செய்யப்படும். ஏன்னா நீங்க மாறி 4 மணிக்கு 2 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமையில அந்த அபிஷேகம் செய்ய மாட்டாங்க. தயவுசெய்து நல்லா கேட்டுக்கோங்க. 12 மணிக்கு அங்கிருந்து ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய பால்குடங்கள் மட்டும்தான். ஏன்னா அங்க வந்து தனித்தனியா அர்ச்சனை பண்ணி அனுப்ப மாட்டாங்க. ஒரே நேரத்துல அர்ச்சனை பண்ணி அனுப்பிவிடுற பால்குடங்கள் தான் இங்க வர பால்குடங்கள் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து கும்ப தண்ணி உடம்பு பண்ணி முடிஞ்சு கும்ப தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அலங்காரம் செஞ்சு சாயங்காலம் பூஜைக்கு வரணும். அதனால டைம் மாற்றி செய்ய மாட்டாங்க. நீங்க கரெக்டா 12 மணிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி எத்தனை பால்குடம் வருதோ அத்தனை பால்குடங்கள் அபிஷேகம் செய்யப்படும். ஆனா நீங்க மத்தியானம் மேல வந்து தனியா இடத்துல வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பால்குடம் அபிஷேகம் செய்ய மாட்டாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் ஒரு சிலர் 4 மணிக்கு வந்து எடுக்கலாம்லாம் கேட்குறீங்க. அந்த தவறுகளை செய்ய வேணாம். நமது ஆலய திருவிழா அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. 23ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு ஆரம்பிக்கிறது. 12 மணி வரையும் அம்பாளுக்கு பால்குட அபிஷேகம் நடக்கும். 12 மணி வரையும் அம்பாளுக்கு பால்குட அபிஷேகம் நடக்கும். 12க்கு மேல மணிக்கு மேல அலங்காரம் செய்யப்பட்டு அன்னதானம் நடக்கும். அதனால 12 மணி வரையும் அம்பாளுக்கு செய்வாங்க. 12க்கு மேல அம்பாளோட உற்சவருக்கு செய்வாங்க. பால்குட எடுத்துட்டு வரவங்க எடுத்துக்கலாம். சாயங்காலம் 6 மணி வரையும்